அதான் நீங்க தான் காட்டினீங்களே, திரண்டிருக்காங்க, பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான். நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பாக்குறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு, சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு. இதே மாதிரி மணிக்கணக்கான நின்றதெல்லாம் இருக்கு. கடைசியா அவர் வரல, அப்படியே போயிட்டாரு பரமக்குடியோடன்னு இளையாங்குடியில நாங்க நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு. இது அது வரும். இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அது கூட்டத்தை பார்க்க முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்துதான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்க நிக்கிறீங்களா சொல்லுங்க. நீங்க சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்றீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்க லாபத்தை வைக்கத்தான் வேலை செய்யறீங்க, மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் தான் முதல்ல வருவேன். இல்லைன்னு அதை தெரிஞ்சுட்டு கேட்கிறீங்களா இல்ல தெரியாம கேட்கிறீங்களா? ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான், வேற வழியே கிடையாது. இதை நீங்க என்கிட்ட கேட்குறீங்கல்ல, நேற்று ரொம்ப கூட்டம் வந்துச்சுங்களா, அவர்கிட்ட கேளுங்கள. அதை பத்தி பேசி போராடிக்கிட்டு இருக்கே கேள்வி கேட்குறீங்களே. மலைனா என்னன்னு சொல்லுங்க. என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை. என் தாயின் மார்ல இருந்து பால், பூமி தாயின் மார்ல இருந்து அறிவு. என் தாயின் மார்ல வந்தது எனக்கு மட்டும், பூமி தாயின் மார்ல உலக உயிர்களுக்கான பால். புரிஞ்சுக்கிடுச்சா? இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா? ஆறுங்கிறீங்க, ஆற பிரசவித்த தாயாரு அருவி, அருவியை பிரசவித்த தாயாரு மலை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா? பால் ஓட்டின தாயின் மாற அறுத்து சமைச்சா நல்ல கரியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பானு? ஆனா நீ சிந்திக்கிறிய. இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி கிரஷர் போட்டு, இதுல குவாரி ஓனர் வேற. இவங்க எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு படுவாம் பாரு, அப்ப தெரியும் உங்களுக்கு. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.